வடலூர்ல அந்த 4 முனை சாலை இருக்கும். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த 4 முனை சாலை பக்கத்துல அந்த ஓரமா பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் சிலையும், தந்தை பெரியார் சிலையும் ரொம்ப நாளாவே இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷங்களா இருக்கு. இந்த ரோடு விரிவாக்கம் பண்றோம் அப்படிங்கிறபோது அந்த சிலைய உடைச்சுட்டாங்க. ஒரு சிலை இருக்கிறது கூட தெரியாமயே அந்த அளவுக்கு ரோடு விரிவாக்கம் அவ்வளவு அஜாக்கிரதையா எடுக்குறாங்கன்ற கேள்விதான் எழுது. இந்த சிலை என்ன அவ்வளவு முக்கியமா? இதை நம்ம வச்சே ஆகணுமா? இந்த சிலையால நம்மளுக்கு என்ன பயன்ற ஒரு கேள்வி மக்களுக்கு எழலாம். இந்த சிலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இது வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். இந்த தலைவர்களை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். நிறைய விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்துறதுனால தான் இந்த சிலைகள்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோம். ஒரு நம்ம வீட்டுல போய் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களுடைய படங்கள் எல்லாம் நம்ம வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அவங்க நம்ம கூட இருந்த நினைவுகள், இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம் அந்த படங்கள்லாம். இதன் மூலமா அவங்க நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிற ஒரு நினைவை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த சிலைகள்லாம் அடுத்த தலைமுறைக்கு இவங்க எல்லாம் யாருங்கிறத கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். வரலாற்றை அவங்களுக்கும் நாம கடத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சிலைகள்லாம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகள், எம்ஜிஆர் சிலைகள், அம்பேத்கர் சிலைகள், காமராஜர் சிலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது யாருமா இவங்கெல்லாம், யாருப்பா இவங்கெல்லாம், எதுக்கு வச்சிருக்கிறாங்க, என்ன இவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய அப்பா அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம இதெல்லாம் வேற எங்கேயா புத்தகத்திலயோ செய்தித்தாள்லயோ இதெல்லாம் படிக்கும்போது, ஓ இவங்கதான் அவங்களா, இதுக்காக தான் அவங்க சிலையை வச்சிருக்காங்களா, நம்ம வரலாறை படிக்க ஆரம்பிப்போம். அதுல சில விஷயங்கள் நமக்கு ஈர்ப்பை கொடுக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். இப்படிதான் இந்த சிலைகள்லாம் வேலை செய்யறது. இந்த சிலைகள்லாம் ஒரு நினைவூட்டுற விஷயமாக அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ற விஷயமாக தான் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். இந்த சிலைகள் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனாலதான் ஒவ்வொரு நினைவு நாள்ல, ஒவ்வொரு பிறந்த நாள்ல இந்த சிலைகளுக்கு நம்ம போய் மரியாதை செலுத்துறது. ஆனா அது எல்லாமே ஒரு கடமைக்கு செய்யற மாதிரிதான் இருக்கு. எத்தனை அரசியல் கட்சிகள் அம்பேத்கர் சிலைக்கும், காமராஜர் சிலைக்கும், பெரியார் சிலைக்கும் நம்ம மாலை போட்டு மரியாதை செலுத்துறோம். அப்ப அந்த சிலை காணும்னா நம்ம போராட்டத்துல இறங்கி அது என்னன்னு பார்த்திருக்கணும்ல. நகராட்சி, மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாம் பார்த்திருக்கணும்ல. அப்போ இந்த இதுல யாரும் பார்க்கலைன்னா பார்த்திருக்காங்க. ஒரு சில கட்சிகளும், ஒரு சில இயக்கங்களும், ஒரு போராட்ட குழுக்களும் பார்த்திருக்காங்க. ஆனா நான் கேட்கறது எல்லாருமே அதை செஞ்சிருக்கணும்ல. எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியருக்கும், நகராட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு கோரிக்கையை வச்சு அங்க பெரியார் சிலையும், அம்பேத்கர் சிலையும் வரணும்ன்ற கோரிக்கை முன்வைங்க. ஏற்கனவே இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியருக்கும், அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துக்கும் முறைப்படி போராட்ட குழுக்களும், சில கட்சிகளும் கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இருந்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா, மாண்புமிகு திரு ராஜ்குமார் அமைச்சர் அவர்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை முன்வைக்கும் போது நானுமே உடன் இருந்தேன். அவருக்கு எல்லாமே எடுத்து விளக்கமா சொன்னேன். இவங்க நம்ம கட்சியோடைய கொள்கை தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. ரோடு விரிவாக்கும் போது கடந்த ஆட்சியில இதை நீக்கிட்டாங்க. திரும்ப இதை வைக்கிறதுக்கு பலமுறை கோரிக்கை வச்சு எந்த நடவடிக்கை எடுக்கல. தயவு செஞ்சு நம்ம ஆட்சியில இது இந்த மாதிரி அலட்சியமா நம்ம போட்டுறக்கூடாது. அதுக்கான நடவடிக்கை எடுத்து எனக்கு உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அதை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் செய்யறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய கோரிக்கை மக்களுக்கும் சரி, அரசியல் கட்சிக்கும் சரி, இல்ல தனிப்பட்ட இயக்கத்துக்கும் சரி, இந்த 2 தலைவர்களும் நம்ம பொதுவான தலைவர்கள். நாம தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். வெறும் பிறந்த நாளும் நினைவு நாளும் வரும்போது மாலை போடுறது மட்டும் ஒரு மரியாதை கிடையாது.